ஒரு பெண்ணின் அழகில் மயங்கி முக்கண்ணனாம் சிவபெருமானுக்கு 4 முகங்களும், தேவலோகத் தலைவனாம் இந்திரனுக்கு 1000 கண்களும் தோன்றியதாக, அதுவும் அசுரர்களை அழிக்க தோற்றுவிக்கப்பட்ட அப்பெண்ணால் தேவர்கள் கூட தடமாறிப் போயினர் என்றெல்லாமும் மகாபாரதத்தில் கூறப்பட்ட கதை ஒன்று உண்டு. அப்படி சிவபெருமானையே மயக்கிய அப்பெண் யார், அப்பெண்ணால் அழிந்த அந்த அசுரர்கள் யார் யார் என்பது குறித்துமான மகாபாரத கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். கதைக்குள் பயணிக்கலாம். நான் உங்கள் ஜோ. தருமரின் தலைமையில் பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த காலத்தில் ஒரு முறை நாரத மகரிஷி தருமரின் அரசவைக்கு வருகை புரிந்தார். ஓடிச் சென்று அவரை வரவேற்று பூஜை செய்து ஆசமனம் அளித்த தருமர் திரௌபதியை அவருக்கு அறிமுகம் செய்ய, வணங்கிய அவளுக்கு ஆசிர்வாதம் அளித்த நாரதர் அவள் சென்ற பின் பாண்டவர்கள் ஐவரையும் அருகழைத்து, பிள்ளைகளே, புகழ்பெற்ற உங்களுக்கு திரௌபதி ஒரே தர்ம பத்தினியாய் இருக்கிறாள். அவள் பொருட்டு உங்களுக்குள் வேற்றுமை வரக்கூடாது. அதற்கென வழிமுறைகளை நீங்களே வகுத்து கொள்ளுங்கள். முன்பொரு காலத்தில் இப்படிதான் உலகையும் வென்ற 2 அசுர சகோதரர்கள் ஒரு பெண்ணின் பொருட்டு அடித்துக்கொண்டு அழிந்து போனார்கள். அதுபோல் அல்லாமல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார். அது கேட்ட தருமர், முனியே, அந்த சகோதரர்கள் யார்? அந்த கதையை எங்களுக்கும் விளக்கி கூறும் என்று கேட்க, கதையை கூற துவங்கினார் நாரதர். மகாவிஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்தில் கொல்லப்பட்ட இரண்யகசிபோட வம்சத்தில் தோன்றிய ஒரு அசுரன் நிகும்பன். அந்த நிகும்பனுக்கு சுந்தன், உபசுந்தன் என 2 புத்திரர்கள் இருந்தனர். பெரும்பலமும் பயங்கர ஆற்றலும் கொண்ட அந்த 2 அசுர சகோதரர்களுக்குள்ளும் ஒரு வித்தியாசமான பழக்கமும் இருந்தது. அது என்னவென்றால், எந்த நிலையிலும் ஒருவன் மற்றொருவனை விட்டு பேச மாட்டான், உண்ண மாட்டான். இருவருக்கும் ஆசனம் ஒன்று, ராஜ்யம் ஒன்று, உணவு ஒன்று, படுக்கை ஒன்று. எண்ணத்திலும் சரி, செயலிலும் சரி, முடிவிலும் சரி, இருவருமே ஒரே தீர்மானம் கொண்டு ஒற்றுமையாய் இருந்து சுக துக்கங்களையும் கூட ஒன்றாய் அனுபவிக்கும் குணத்தை பெற்றிருந்தனர். அப்படி அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஏற்கும் வகையில் செயல்களை செய்து எப்போதும் எங்கு சென்றாலும் ஒருமித்து பார்ப்பவருக்கு 2 பகுதிகளாய் பிரிந்த ஒரு மனிதனைப் போல காட்சி தந்தனர். இப்படியாய் வாழ்ந்தும் வளர்ந்தும் வந்த அவர்களுக்குள் நாளடைவில் 3 உலகங்களையும் அடக்கி ஆள வேண்டும் எனும் வினோத ஆசை உண்டாகியது. விடுவார்களா அசுரர்கள்? அப்படியே இருவரும் ஒரு மனதுடனே தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு விந்திய மலை சென்றனர். சடாமுடி தரித்து, மர உரி உடுத்தி, பசி தாகத்தால் துன்புற்று ஆன்ம பலம் பெற்று பிரம்ம தேவரை நோக்கி தவம் இயற்ற ஆரம்பித்தனர். உணவை துறந்தனர், உறக்கம் மறந்தனர். கால் கட்டை விரலை மட்டும் தரையில் ஊன்றிக்கொண்டு 2 கரங்களையும் மேலுயர்த்தி நிலைத்த கண்களுடன் நெடும் காலம் தவம் செய்தனர். இறுதியில் தம் உடலையே வெட்டி வெட்டி நெருப்பில் இட்டு உக்கிரமான தவத்தையும் மேற்கொள்ள ஆரம்பித்தனர். அப்படி அவர்கள் செய்த அந்த கடும் தவத்தினால் புவி எங்கும் சுட ஆரம்பித்தது. விந்திய மலையே நெருப்பை உமிழ ஆரம்பித்தது. இறுதியில் அந்த வெப்ப கனலானது தேவலோகத்தையும் எட்டியது. அது கண்ட தேவர்களோ பெரும் அச்சம் கொண்டு, அசுரன் ஒருவனை இப்படியெல்லாம் தவம் மேற்கொள்ள விடக்கூடாது, விட்டால் அவன் நம்மையே மிஞ்சி விடுவான் என்று எண்ணம் கொண்டு அவர்கள் இருவருக்கும் எண்ணற்ற தடைகளை உருவாக்கினர் தேவர்கள். மிகுந்த அழகுமிக்க கன்னியர்களை வைத்து நடனமாடி மயக்க முயன்றனர். விலை மதிப்பில்லா பொருட்களை கொண்டு வந்து ஆசை வார்த்தைகள் கூறி பார்த்தனர். பின் தம் மாய சக்திகளை கொண்டு அசுரர்களின் சகோதரிகளுக்கும் மனைவிமார்களுக்கும் துன்பம் இழைப்பது போல மாய தோற்றங்களையும் உருவாக்கினர். ஆனால் அந்த எதிலுமே அசுர சகோதரர்கள் மயங்கவில்லை. தங்கள் உறுதியை அவர்கள் உடைக்கவில்லை. இப்படியாய் இறுதியிலே தோற்றுப்போய் தேவர்கள் திரும்ப, நான்முகனார் பிரம்மரும் அசுரர்களின் அந்த உறுதி தவத்தில் மகிழ்ந்து அவர்களுக்கு காட்சி தந்தார். வந்தவர் வேண்டிய வரம் யாது என கேட்க, இருவருமே ஒருமித்த குரலால், பிரம்மதேவரே, தாம் எம் தவத்தில் மகிழ்ந்தீர் என்றால் எங்களுக்கு மொத்த ஆயுத அறிவியலையும் அனைத்து மாய வித்தைகளின் அறிவையும் நினைத்த நேரத்தில் நினைத்த உரு எடுக்கும் சக்தியையும் கூடவே சாகா வரத்தையும் தந்தருள்வீராக என்றனர். பிரம்மரும், அசுரர்களே, நீங்கள் அரசுரிமை வேண்டியே தவம் மேற்கொண்டீர்கள்.
சாகா வரம் தவிர்த்து நீங்கள் வேண்டிய மற்ற அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் பிறந்தவர் எவரும் ஒரு நாள் இறந்துதான் போக வேண்டும். சாகா வரம் தர என்னால் இயலாது. வேண்டுமென்றால் ஏதேனும் ஒரு வகையில் மட்டும் மரணம் நேரிடும் என வரத்தை பெற்று மரணிக்காதவர் போல வாழ முயலுங்கள் என்றார். சற்றே யோசித்த சுந்தனும் உபசுந்தனும் உடனே, அப்படியென்றால் பிரம்மரே, எங்களில் ஒருவர் மற்றவரால் மட்டும் மரணம் நேரட்டும். மற்றபடி உலகில் படைக்கப்பட்ட எந்த பொருளாலும் எங்களுக்கு இறப்பு நேரக்கூடாது என்று வரம் கேட்டனர். அவ்வாறே அதற்கு பிரம்மதேவரும் மனதிலே அசுரர்களின் ஒற்றுமை நீண்ட நாள் நீடிக்காது என எண்ணம் கொண்டு, உங்கள் மரணம் உங்கள் விருப்பப்படியே நிர்ணயிக்கப்படட்டும் என்று கூறி அவர்களின் தவத்தை கைவிட வைத்துவிட்டு பிரம்மலோகம் சென்றார். இப்படியே பெரும் பலம் பெற்ற அந்த அசுரர்கள் பிரபஞ்சத்தில் தங்களை யாராலும் கொல்ல முடியாதவர்களாய் பெரும் சக்தி பெற்றனர். தம் வசிப்பிடம் வந்து மணிமகுடங்கள் தரித்து உயர்ந்த அணிகலன்களால் தங்களை அலங்கரித்துக் கொண்டு உண்ணுங்கள், குடியுங்கள், பாடுங்கள், ஆடுங்கள் என தம் அரக்க குடிகளோடு மகிழ்ந்திருந்தனர். முழு வருடமும் அவர்களுக்கு ஒரு நாள் போல கழிந்தது. அப்படி ஆணவத்தால் செருக்குற்ற அவர்கள் அடுத்ததாய் தம் திட்டப்படி அனைத்துலக ஆட்சியை கைப்பற்ற விரும்பி படையெடுக்கவும் ஆரம்பித்தனர். முதலில் மண்ணுலகு மொத்தத்தையும் உரிமையாக்கினர். பின் கவசம் பூண்டு போர்க்கோடரிகள் தரித்து கொண்டு வானத்திற்கு உயர்ந்து தேவலோகம் சென்றனர். அப்படி போர் தொடுத்து வரும் அசுரர்களை அறிந்த தேவர்களோ இந்திரனுடன் பிரம்மலோகம் சென்று தஞ்சம் அடைந்தனர். அதனால் எளிதாக இந்திரலோகத்தை கைப்பற்றிய அசுரர்கள் விண்ணையும் அதிகாரம் செய்யும் உரிமையை பெற்று அப்படியே பூமியை துளைத்து பாதாளம் சென்று அங்கு நாகர் உலகையும் கடல்வாழ் உயிரினங்களையும் கூட தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து ஒரு வழியாய் நினைத்த அனைத்தும் அடைந்தனர். இருந்தும் சுந்தனும் உபசுந்தனும் ஓயவில்லை. ஆம், வீணாய் அகங்காரம் கொண்டு சந்திரனை தினமும் தம் நகரில் வந்து முழுதாய் உதிக்கும்படியும் கிரகங்களின் நிலைப்பாடுகளை தங்களுக்கு சாதகமாய் மாற்றியும் என விருப்பத்திற்கு அனைத்தும் செய்தனர். இன்னும் கூடுதலாய் அவர்கள் தேவர்களுக்கு பலமும் சக்தியும் அதிகம் கிடைப்பதற்கு காரணம் அவர்கள் மனிதர்கள் செய்யும் வேள்வியின் அவிர்வாகத்தை பெறுவதால்தான். ஆகவே அதை தடுக்க வேண்டும் என எண்ணம் கொண்டு பூமியில் யாரும் இனி பூஜை வழிபாடுகள் செய்யக்கூடாது என உத்தரவிட்டனர். கூடவே தம் படை வீரர்கள் மூலம் முனிவர்களின் ஆசிரமத்தில் எரியும் வேள்வி நெருப்புகளை அணைத்து அராஜகம் செய்து அதற்கு சபிக்கும் முனிவர்களை கொன்றொழித்தனர். பயந்து தப்பித்து ஓடி குகைகளில் ஒளிந்து வாழ்பவர்களை பிரம்மரின் வரத்தால் நினைத்த நேரத்தில் உருமாறி சிங்கமாகவும் புலியாகவும் மாறி சென்று தேடிப்போய் கொன்றொழித்தனர். இதனால் எங்கும் மரண ஓலம் அதிகம் கேட்டது. உலகில் புனித வழிபாடுகளும் சடங்குகளும் திருமணமும் உளவும் நிறுத்தப்பட்டது. பூமியே நற்பேரற்று போனது. சூரிய சந்திர விண்மீன் கூட்டங்களே இதற்கு சாட்சியாகவும் போனது. இப்படியாய் அட்டூழியம் செய்து தங்களுக்கென எதிரிகள் யாரும் இல்லாமல் போகவே பல அநீதிகளை தொடர்ந்து செயலாயினர் அசுரர்கள். இறுதியில் உயர் ஆன்ம முனிவர்களும் சித்தர்களும் அந்த பேர் அழிவை தாங்க இயலாதவர்களாய் பிரம்மலோகம் சென்று அதற்கு தீர்வை தேடினர். அப்படி அவர்கள் சென்ற அன்று அங்கு சிவபெருமான், சூரியன், சந்திரன், வாயு பகவான், இந்திரன் முதலானோர் பிரம்மலோகத்தில் அமர்ந்திருந்தனர். அப்போது அந்த முனிவர்கள் சோகம் நிறைந்த இதயத்துடன் அனைவரையும் வணங்கி பிரம்மதேவரிடம் சுந்தன் உபசுந்தனின் அக்கிரமங்களை விளக்கி கூறி, வரம் கொடுத்த பிரம்மரே, நீரே இதற்கு விடை தர வேண்டும் என்று வேண்டினர். இப்படியாய் அனைத்தையும் விவரமாய் கேட்ட பிரம்மரும் சற்றே யோசித்துவிட்டு தேவலோக தச்சன் விஸ்வகர்மாவை அழைத்தார். வந்த அவரிடம் பிரம்மர், அனைத்து இதயங்களையும் கொள்ளை கொள்ளும் வகையில் ஒரு பெண்ணை படைப்பாயாக என்றார். உத்தரவை ஏற்ற விஸ்வகர்மாவும் மிகுந்த கவனத்துடன் அங்கேயே அப்போதே ஒரு பெண்ணை உருவாக்கத் தொடங்கினார். 3 உலகில் உள்ள அசையும் அசையா பொருட்களின் அனைத்து குணங்களையும் தொகுத்து ஒரு மங்கையின் மேனியை படைத்தார். கோடான கோடி வகை இரத்தினங்களில் எள் அளவு எடுத்து அவளது அவயங்களில் பதித்தார். ஆம், அவள் இரத்தின குவியல்களாலே முழுதும் உருவாக்கப்பட்டிருந்தாள்.
இயல்புக்கு தக்க அழகால் லட்சுமியை ஒத்திருந்தாள் அப்பெண். அப்படி கண்கள் எனும் காந்தமும், கோடைக்கால நதியின் நீரோட்டம் போல நேர்த்தியான நடையும், நறுமணம் மிக்க உடலும் கொண்டு 3 உலகங்களிலும் இருக்கும் பெண்களில் அப்படி ஒரு பெண்ணை பார்த்திராத வகையில் ஒரு அழகியை படைத்து பிரம்மரிடம் ஒப்படைத்தார் விஸ்வகர்மா. பிரம்மரும் அவள் அனைத்து வகை இரத்தினங்களின் அளவில் உருவாக்கப்பட்டதால் அவளுக்கு திலோத்தமை என பெயரிட்டு உயிர் மூச்சை கொடுத்து அவளுக்கு உயிரோட்டமும் அளித்தார். உணர்வு பெற்றதும் அவள் தலை வணங்கி கரங்களை குவித்து பிரம்மதேவரிடம், படைத்தோனே, நான் எதற்காய் படைக்கப்பட்டேன், எப்பணியை நான் செய்ய வேண்டும் என்று கேட்க, அதற்கு பிரம்மரோ, பெண்ணே, அசுரர்களான சுந்தனிடமும் உபசுந்தனிடமும் நீ செல்வாயாக. உன் கொள்ளை அழகால் அவர்களை மயக்கி உன்னை அடைவதற்காய் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடும்படி நீ நடந்து கொள்வாயாக என்றார். அவளும் அப்படியே ஆகட்டும் என கூறி பிரம்மதேவரை வணங்கிவிட்டு அந்த தேவர்கள் சூழ்ந்த சபையை சுற்றி ஒரு முறை நடந்தாள். அப்போது மகாதேவன் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்க, தேவர்கள் வடக்கு நோக்கி அமர்ந்திருந்தனர். முனிவர்கள் எல்லா திசை நோக்கியும் அமர்ந்திருந்தனர். அப்படியான அந்த சபையில் திலோத்தமை வலம் வரும் சமயம் இந்திரனையும் ஈசனையும் தவிர மற்ற அனைவரும் அமைதியை இழந்தார்கள். தேவர்கள் தரையில் விழுந்த மீன் போல துள்ளி குதித்தனர். கண்மூடா தேவர்களோ அன்று வாயும் மூடாதவர்களாய் திலோத்தமையின் கண் அழகை கண்டவர் கண்களிலே நின்றனர். கை அழகை கண்டவர் கைகளிலே நிலை பெற்றனர். கால் அழகை கண்டவர் கால்களிலேயே திளைத்தனர். இப்படியாய் ஒருவராலும் திலோத்தமையின் முழு அழகையும் ரசிக்க இயலவில்லை. இறுதியில் கட்டுப்பாடுடன் இருந்த சிவபெருமானும் அமைதி இழந்து, அவருக்கு பின்னால் அவள் சென்றபோது சிவபெருமானுக்கு மேற்கில் ஒரு முகமும், வலமும் இடமும் வரும்போது தெற்கிலும் மேற்கிலும் ஒரு முகம் என முக்கண்ணான் சிவபெருமானுக்கு 4 முகமும், இந்திரனுக்கோ ஒன்றல்ல இரண்டல்ல உடல் முழுக்க 1000 கண்களும் தோன்றியதாம். அது கண்டு அவர்களை அடக்க நாரதரின் சொற்படி பிரம்மர் சிவன் மனைவி உமையையும் இந்திரன் மனைவி சசியையும் வரவழைக்க தேவர்கள் மொத்த பேரும் அடங்கி போனார்கள். இப்படியாய் அனைத்து தேவர்களும் திலோத்தமையின் அழகில் மயங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டதும் உண்மையில் அப்போது பிரம்மதேவர், என் இந்த படைப்பு வீணாகப் போவதில்லை, இவளால் அசுரர்களின் அழிவு நிச்சயமே என நினைத்து கொண்டே அவளை அசுரர்களின் இடம் அனுப்பி வைத்தார். அதே வேளையில் அங்கோ சுந்தனும் உபசுந்தனும் உலகையும் அடக்கிய வெற்றி களிப்பில் எதிரிகள் தங்களுக்கு இல்லையே எனும் அகம்பாவத்தில் சுகபோகங்களுக்கு தங்களை அர்ப்பணித்து பூமியிலே வாழும் தேவர்களைப் போல தங்கள் நாட்களை கழித்தனர். கேளிக்கைகள், இசை, குடி, வாசனை பொருட்கள், பெண்கள் என அனைத்தோடும் விரும்பிய இடங்களில் எல்லாம் சுற்றி திரிந்த அவர்கள் ஒரு நாள் விந்திய மலையின் அடிவாரத்தில் விரும்பத்தக்க பொருட்களை கொண்டு வந்து இசையுடன் ஆடிப்பாடிக்கொண்டு இருந்தனர். அவ்வேளையில்தான் தேவ கன்னி திலோத்தமையானவள் சிவப்பு நிற பட்டாடை உடுத்தி கொண்டு உயர் அழகுடன் காட்டுப்பூக்களை பறித்தபடியே அசுரர்கள் கழிக்கும் அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தாள். அப்போது மது குடித்து போதையில் இருந்த அசுரர்களோ கற்பனைக்கு எட்டாத அழகு கொண்ட திலோத்தமையை கண்டு இருக்கையை விட்டு எழுந்து ஓடிச் சென்று இருவரும் இவள் எனக்கே வேண்டும் என்று கூறி அவளை கரம் பற்றினர். சுந்தனோ வலக்கையை பிடித்தான், உபசுந்தனோ இடக்கையை பிடித்து கொண்டான். அந்நாள் வரை எது கிடைத்தாலும் அண்ணன் தம்பியர் சேர்ந்து பகிர்ந்து கொள்வதுதான் பழக்கமாக இருந்தது. ஆனால் முதல் முறையாய் இருவரும் தனியே திலோத்தமையை உரிமை கொண்டாட துவங்கினர். போதைக்கு உள்ளாகி மதம் கொண்டு ஆசையால் உந்தப்பட்ட சுந்தன் கோபத்தில் புருவத்தை சுருக்கி உபசுந்தனிடம், நானே இவளை முதலில் கரம் பற்றினேன், இவள் என்னுடையவள், என் மனைவி, நீ இவளுக்கு மரியாதை செய் என்றான். ஆனால் உபசுந்தனோ, இல்லை இல்லை, இவள் எனக்கானவள், உனக்கல்ல என்று உரிமை கொண்டாட துவங்கினான். இப்படியே இருவருக்கும் வெறி ஏறியது. போதையில் மாறி மாறி இருவரும் அடித்து கொண்டனர். சுற்றியிருந்த அசுரர்களோ அதை கண்டு பயந்து ஓடி பாதாள உலகத்தில் சென்று தஞ்சம் அடைந்தனர். இப்படியாய் இருவரும்
அவள் எனக்குதான், அவள் எனக்குதான் என்று கூறியபடியே தரையில் விழுந்து உருண்டு புரண்டு சண்டையிட்டு இரத்த வெள்ளத்தில் மிதந்தனர். பூலோகமே அதிர்ந்து போனது. தேவர்கள் மேகத்திற்கு பின்னிலிருந்து மறைந்து நின்று பார்த்து மகிழ்ந்து கூத்தாடினர். உக்கிரமாய் சண்டை நடந்தது. ஒரே மாதிரியாய் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இறுதியில் பெற்ற வரத்தின்படியே ஒருவருக்கு ஒருவர் அடித்துக்கொண்டு மரணித்து வானத்திலிருந்து விழுந்த சூரியனைப் போல இறந்து தரையில் கிடந்தனர் சுந்தனும் உபசுந்தனும். இப்படியாய் அசுரன் இருவரும் இறந்ததும் பெரும் மகிழ்ச்சி கொண்ட பிரம்மர் உடனடியாக அங்கு தோன்றி திலோத்தமையை பாராட்டி அவளிடம் வேண்டும் வரம் வேண்டி பெற்றுக்கொள் பெண்ணே என்று கூற, திலோத்தமையோ, படைத்தோனே, அழகு என்பது உயிர் குடிக்கும் விஷம் என்பதை இவர்கள் மரணத்திற்கு பின் நான் கண்டுகொண்டேன். அப்படிப்பட்ட என் இந்த அழகு இனி மற்றொருவருக்கு சாபமாய் மாறக்கூடாது. ஆகவே இனி நான் எவர் கண்களுக்கும் தெரியக்கூடாது. நான் விரும்பிய நேரம் மட்டுமே தேவலோகம் சென்று நாட்டியமாட வேண்டும். அப்போது தேவர்களின் மூச்சுக்காற்று கூட என் மீது படக்கூடாது என்று வரம் கேட்டாள். அது கேட்டு பிரம்மரும் சற்றே அதிர்ந்துதான் போனார். அவள் ஞானம் கண்டு பாராட்டிய அவர், தந்தேன் மகளே, சூரியன் சஞ்சரிக்கும் காலம் வரை இது உண்மையாகட்டும் என்று கூறி அவளுக்கு வரம் கொடுத்தார். இப்படியாய் இந்த திலோத்தமையின் கதையையே நாரதர் பாண்டவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் கூறி, எப்போதும் ஒற்றுமையாய் இருந்த அசுர சகோதரர்கள் திலோத்தமைக்காக கோபத்தில் ஒருவரை ஒருவர் அடித்து அழிந்தார்கள். ஆகவே அன்பினால் சொல்கிறேன் மக்களே, திரௌபதியை குறித்து உங்களுக்குள் வேற்றுமை வராதபடி உங்களுக்கென உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை வழங்கினார். அவ்வாறே பாண்டவர்களும் அதை ஏற்று நாரதர் முன்னிலே திரௌபதி ஒவ்வொருவர் வசிப்பிடத்திலும் 1 ஆண்டு வசிப்பாள். அப்படி அவள் ஒருவருடன் தனித்திருக்கும் போது மற்ற 4வரில் ஒருவன் திரௌபதியை பார்த்தால் அவன் 12 மாதம் பிரம்மச்சரியம் மேற்கொண்டு வனம் செல்ல வேண்டும் என தங்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டனர். அதன்படியே இறுதி வரை வாழவும் செய்தனர் பாண்டவர்கள். இப்படியாய் பெண்ணாசையால் அழிந்த இந்த சுந்தன் உபசுந்தன் எனும் கதையானது மகாபாரத நூலின் ஆதி பர்வம் ராஜ்யலாப பகுதியில் கூறப்பட்ட கதை ஆகும். ஓகே நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த பகுதியில சுந்தன் உபசுந்தன் எனும் 2 அசுர சகோதரர்கள் திலோத்தமையின் அழகில் மயங்கி அழிந்த கதை பற்றி கேட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.